உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப பயந்துட்டியாமா? நான் உன் பக்கம் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே எவனும் உன் பக்கம் வரமாட்டானுங்க. போலாமா? போலாமா மேடம்? போலாமா? என் செல்லத்தை யாருமா கடத்திட்டு போனது? சினிமால வருவாங்கல்ல அந்த மாதிரி 4 ரவுடிங்க என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? நான் பயந்துட்டேன் பாட்டி. ஐயோ கடவுளே. வெற்றி அங்கிள் தான் ஹீரோ மாதிரி வந்து ஃபைட் பண்ணி என்னை காப்பாத்தினாரு. அப்படியாடி என் தங்கம்? வெற்றி, வெற்றி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, தெரியல. நீ நிஜமா பெரிய காரியம் பண்ணிருக்க. நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் வெற்றி. அத்தை என்ன பாருங்க, பாருங்க. இது நம்ம குடும்பம். இங்க ஒரு பிரச்சனைனா நான் தான் மொத ஆளா வருவேன். தம்பி உட்காருப்பா. நீ வந்து உட்காரு முதல்ல. உட்காரு செல்லம், வா. உனக்கு ஒண்ணு அடிப்படல காட்டு. நீ நல்லா இருக்கல்ல? தம்பி, எங்க வீட்டுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்துற. நீ நல்லா இருக்கணும்பா. நன்றி, நன்றி பாட்டி. யாருப்பா தியாவை கடத்திட்டு போனது? தெரியல அத்தை. பணத்துக்காக தான் கடத்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்ட பொருள் எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டானுங்க. நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே இந்த மாதிரி எவனும் நம்ம குடும்பத்து பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. தம்பி எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. எப்போ நாங்க சொன்னாதான் துளசி காஃபி எடுத்துட்டு வருவா. இப்ப நாங்க சொல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கா. எடுத்துக்கோங்க. ஆஹா, நாம பாட்டுக்கு வாங்கிட்டோம். இதுல சக்கரை இருக்கா இல்ல உப்பு இருக்கான்னு தெரியலையே. சக்கரை போட்ட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. சக்கரை போட்ட காஃபியா? இத்தனை நாள் நம்ம வீட்ல சக்கரை போட்டு தானே காஃபி கொடுத்தோம். அது வந்து அண்ணி, வழக்கமா சக்கரை கொஞ்சம் கம்மியா தானே போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன் போல. அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. அம்மா, காலேஜ்ல எங்க படிச்சீங்க? நான் SRS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சார். வாட் அ கோஇன்சிடென்ஸ். என் ஒய்ஃபும் அந்த காலேஜ் தான். அப்படியா? அவங்க பேர் என்ன சார்? அஞ்சலி. ஓ, அஞ்சலியோட ஹஸ்பண்டா நீங்க? பா, உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டு சார். ரொம்ப வாளு, வாயை திறந்தா மூடவே மாட்டா. என்ன சார், இப்பவும் அஞ்சலி அப்படிதான் இருக்காளா இல்ல பேச்ச குறைச்சிட்டாளா? கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா என்னாலதான் வர முடியல. மேரேஜ் லைஃப் எப்படி போகுது சார்? அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா லைஃப் நல்லா தான் சார் இருக்கும். மேடம், என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். இந்த மிரட்டுறது, உருட்டுறது, போலீஸ வச்சு பிளாக்மெயில் பண்றது, இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. இப்படி காட்டு. அப்படியே உங்க புருஷன் கிட்டே அப்படியே சொல்லி வச்சிருங்க. இல்லனா பின்னால அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. சொல்லி வைங்க. கட் பண்ணிட்டாளா? என்ன பாக்கும்போது எப்படி இருக்கு? புரியல. என்ன பாக்கும்போது சந்தோஷமா இல்லையா? ஆமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்ன இதே மாதிரி என்ன எப்ப பாத்திருக்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை கல்யாணத்துல பாத்திருக்கேன். இப்படி கரெக்ட். அதுக்கு ஈக்குவலா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். என்னங்க, என்னாச்சு? ஏதாவது பெருசா உங்க லைஃப்ல நடந்துருச்சா? ஆமா, பெரிய சக்சஸ். என் லைஃப்ல மறக்க முடியாத சக்சஸ். அதனாலதான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சரி, நம்ம இத சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோமா? ஆமா, பட் என்ன சக்சஸ்ங்க? அது என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அஞ்சலி, நீ
கூட இருக்கிற வரைக்கும் என் லைஃப்ல சக்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதாங்க, என்ன விஷயம்? ஏதாவது பெரிய பிசினஸ் டீலிங் பண்ணிருக்கீங்களா? பிசினஸ்ல crores 100 crores டர்ன் ஓவர் பண்றது, இல்ல பிசினஸ்ல பெரிய டீல் ஓகே பண்றது, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு எப்பவுமே என்னோட எதிரிகளை அழிக்கிறது தான் சந்தோஷம். என் அஞ்சலி எனக்கு மட்டும் தானே ப்ரூவ் பண்றதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. ஏய், அவ எனக்கு மட்டும் தான் சொந்தம். புரியுதா? இனி அவளை பத்தி யாரும் நினைக்க கூடாது. இனி எவன் என் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்களுக்கும் அதே நிலைமை, இதே நிலைமை. வேற யாராவது அவளை நினைச்சு பார்த்தா கூட அவங்களுக்கு இதே கதைதான். ஏதோ சொல்றீங்க, அது என் காதுலயே விழ மாட்டேங்குது. ஏதோ எதிரி அழிச்சிட்டேன்னு சொல்றீங்க. ஆமா, பிசினஸ்ல எதிரிங்க இருப்பாங்கல்ல. ஆமா. அவங்கள ஜெயிக்கிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. ஆமா, அதேதான் அதேதான். ஓ, அத சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். I love you so much, Anjali. I love you. இந்த சக்சஸை நம்ம எப்படியாவது செலிப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு இந்த ஊர்ல நம்மளை விட சந்தோஷமா இங்க வேற யாருமே இருக்க கூடாது. வா அஞ்சலி, கம், லெட்ஸ் கோ, கம். வா. அம்மா கேக்குதா? கேக்குது. ஹே அஞ்சலி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதான் ஃபோன் பண்ணேன். நம்ம கோவில் பூசாரி இருக்காருல்ல, துளசிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு என்கிட்ட ஒரு ஜாதகம் கொடுத்திருக்காரு. மா, சூப்பர்மா. ஆனா நீ ஏற்கனவே ஒரு ஜாதகம் வந்திருக்குன்னு சொன்னல்ல? அப்ப வந்துச்சுதான். சும்மா பேச்சு எடுத்தோம், அவதான் வேணான்னுட்டாளே. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அவகிட்ட பேசவே இல்ல. அந்த பையனுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். இது வேற சம்பந்தம். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கும் போதே கோயில் மணி அடிச்சுது. அஞ்சலி, உன் அக்கா மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டா நல்லா இருக்குமா? அக்காவை கன்வின்ஸ் பண்ணிட வேண்டியதானே? எங்க அவகிட்ட கல்யாண பேச்சு எடுத்தாலே சிடு சிடு சிடுன்னு விழறா. ஐயோ, எப்படி நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்றதுன்னே எனக்கு புரியல அஞ்சலி. நான் இங்க ஒருத்தன் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.